கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொலைக்காட்சி நேயர்களே, உங்களை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கடந்த வாரத்தில் நான் உங்களோடு பேசினதான அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியான 2 காரியங்களை இந்த நாளிலே பேசும்படியாக முற்படுகிறேன். இதை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் என கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் இயேசு. ஆகையினால் நீங்கள் புறப்பட்டு போங்கள், திணறிக் கொண்டு நிற்க வேண்டாம், நீங்கள் போங்கள். அந்த அளவில் இயேசு கொடுத்ததான அந்த சகல அதிகாரம் எதன் மேல் உபயோகமாக இருக்கிறது என்பதை குறித்து கடந்த வாரத்தில் உங்களோடு பேசும்போது சத்துருடைய சகல வல்லமைகள், அசுத்தாவியினால் உண்டாகிற சகல வியாதிகள், சகல நோய்களின் மேலும் இருக்கிறது என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பேசினேன். இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது மத்தேயு 24 அதிகாரம் 9 வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னார், உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். சகல ஜனங்களாலும் பகை. வீட்டிலே பகை, அக்கத்திலே பகை, பக்கத்திலே பகை, ஊழியத்திலே பகை, சபையிலே பகை. இப்படி அநேக நேரங்களிலே சகல ஜனங்களாலும் பகைக்கப்படத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிற மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சில சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியது. இதற்கு காரணமே தெரியாது. ஏனென்றால் இயேசு சொன்ன வாசகம் உண்மை என்பதை இந்த உலகத்தில் இருக்கிறதான நாம் அறிந்திருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்துக்காக, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக சகல ஜனங்களாலும் நாம் பகைக்கப்பட வேண்டியிருக்கும். அப்படிப்பட்டதான பகையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பதற வேண்டாம். கர்த்தர் நல்லவர், தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை என்று நாகும் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாராலும் பகைக்கப்படுகிறோமே என்று சொல்லும்போது இயேசு உங்களை நேசிக்கிறவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் உங்களுக்காக இந்த உலகத்திலே வந்தார், உங்களுக்காக பாடுபட்டார், உங்களுடைய பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தார், உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கான சாபங்களையெல்லாம் சுமந்து தீர்த்தார். நீங்கள் விசுவாசித்தாலும் சரி, விசுவாசியாவிட்டாலும் சரி, அவரை நான் உங்களுக்கு இந்த கால வேளையில் அறிமுகப்படுத்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். விசுவாசம் வார்த்தையில் அல்ல, அது இருதயத்திலே இருக்கக்கூடிய ஒன்று. விசுவாசம் என்று சொல்லுகிற ஒன்று ஒரு வகையான போராட்டம். விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பது வேதம் கூறுகிற ஒரு வார்த்தை. எப்படி காத்துக்கொள்ள முடியும்? இயேசுவின் வார்த்தையின் மூலமாகத்தான் காத்துக்கொள்ள முடியும். இயேசு சொன்ன வார்த்தை, சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லும்போது சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அந்த அதிகாரத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தும்படியாக உங்கள் விசுவாசத்தினால் ஏற்ற வேளையிலே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்களை நடத்துவார். அப்படி நடத்தப்படும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை பகைக்கிறவருடைய தலையிலே நீங்கள் அக்கினி தழலை நீங்கள் விழப்பண்ண முடியும். அப்படிப்பட்டதான நிலையிலே தெய்வீக அன்பு உங்களிலிருந்து மனுஷனுடைய பகையை மாற்ற போதுமான ஒன்றாக இருக்கிறது. ஆகையினால் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் என்று சொன்ன இயேசுவின் வார்த்தையை நினைவு கூர்ந்து சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பவரை பிடித்து கொண்டு சகல வல்லமையும் கொடுத்திருக்கிறதான, சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறதான அவருடைய அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்தி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பகைக்கிறவர்களை மேற்கொள்ள முடியும். அது மாத்திரமில்லாதபடி
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். இந்த பகைகள் வரும்போது தேவனுடைய பிள்ளைகளை, உலகத்தார், பிசாசின் பிள்ளைகள், அசுத்தாவியினால் பீடிக்கப்பட்டவர்கள், பொறாமையுள்ளவர்கள் பகைக்கும்போது தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை அதிசயமாய் நடத்துவார். ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். மெய்யாகவே அவர் தம்முடைய ஜனங்களை சிநேகிக்கிறார். அந்த வழிநடத்தலை ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் பெற்றிருந்து இந்த வேளையிலே நீங்கள் அதை மறந்து திணறுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய அதிசயங்கள் மாறாதவைகள், அவருடைய அற்புதங்கள் மாறாதவைகள். உலகத்தார் தங்களுடைய உலகத்தினுடைய மேன்மையை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். ஆனால் நாமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே மாத்திரம் மேன்மை பாராட்டும்படியாக அவர் நமக்கு கொடுத்ததான உபதேசங்கள், வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தையாக மாத்திரமல்ல, அது நிரூபிக்கப்படும்படியான நிலையிலே அநேக கிரியைகளையும் கூட அங்கே நடப்பிக்கும். அதனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கலங்காதிருங்கள். எல்லாராலும் அவருடைய நாமத்தின் நிமித்தம் பகைக்கப்பட்டாலும் அவருடைய நாமத்துக்காக நீங்கள் வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிற தேவன் இரட்சகராக இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை மறுரூபப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ்ச்சியாக்குவார். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஏனென்றால் தேவன் உங்களை நேசிக்கிறார். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறையா. இந்த காலை வேளையிலுமாக வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டவர்களாக உம்முடைய வசனத்தின்படியாக எல்லாராலும் பகைக்கப்பட்டாலும் எல்லாருக்கும் முன்பதாக சாட்சியாக நிறுத்தும்படியாக சர்வ வல்லமுள்ள ஆவியானவர் இறங்கி உம்முடைய பிள்ளைகளை நீர் அபிஷேகித்து நீர் வழி நடத்துவீராக. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்து உன்னதத்தின் பலனினால் நிரப்பி ஒவ்வொரு இடங்களிலும் சாட்சிகளாக நிற்கத்தக்கதாக அவருடைய விசுவாசத்தினால் உண்டாகிற அற்புதங்களையும் மகிமையான காரியங்களையும் காணும்படியாக கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமுள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பார்ந்த பரம நம்பிக்கை தொலைக்காட்சி நேயர்களே, நீங்கள் கேட்ட இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். உங்களுக்கு என்ன ஜெப தேவைகள் இருந்தாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்க ஆவலோடு காத்திருக்கிறோம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.